எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சிவபெருமானுடைய புகழ்களையும் அவருடைய குணங்களையும் நினைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய மனதாகவும் தெவிட்டாத அமுதமாகவும் நிறைவடைவதாக மாணிக்கவாசக பெருமான் புகழ்ந்து இறைவனை பாடுகிறார். அப்பேற்பட்ட திருப்புகழுடைய திருவாசகத்தின் அடுத்த வரிகளை நாம் காணலாம். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆறாமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்தொழிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கன்பனே யாவுமாய் அல்லையுமாய், சோதியனே நுண்ணிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின். ஒரு சாதாரண மனிதனாகிய எனக்கு தானாகவே முன்வந்து ஒரு சிறந்த நற்குணங்களும் இல்லாத என்னை ஆட்கொண்ட பெருமானே, நிலைத்து நிற்கக்கூடிய பெரும் கருணையும் தெவிட்டாத அமுதமும் ஆகிய எம் பெருமானே, உன்னை அறியாதவரின் மனத்திலும் அவருக்கே அறியாமல் மனதில் ஒளியாய் நின்று அவருக்கு வழிகாட்டும் எம் இறைவா, என்னுடைய உள்ளத்தை ஈராக உருகச் செய்து என் அருமை உயிராக நிலை பெற்றவனே இறைவனே. சிவபெருமானுக்குன்னு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு இன்பமும் துன்பமும் இல்லை. ஆனா அதே நேரத்தில் தன்னை பணிந்து வணங்குகின்ற அடியவருக்கு எதுவும் துன்பம் ஏற்பட்டால் இறைவன் தனக்கே துன்பம் நேர்ந்ததாக எண்ணி அத்துன்பத்தை போக்குவதில் கண்ணும் கருத்துமாய் செயல்பட்டு அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். அதே வேளையில் அந்த அடியவர் பெறக்கூடிய இன்பத்தினை தொண்டின் மூலமாக, மக்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக, நல்லெண்ணத்தின் மூலமாக அந்த அடியவருக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தினை தனக்கு நேர்ந்த இன்பமாக எண்ணி மகிழ்கிறார். தன் மீது அன்பு காட்டக்கூடிய அடியவருக்கு அவர் தானாக இறங்கி அதைவிட பேரன்பு கொண்டு விளங்கக்கூடிய ஒரு பெரும் தலைவனாக, அடியவனாக இறைவன் விளங்குகிறார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளுமே சிவமாகத்தான் அறியப்படுகிறது. அதே வேளையில் இந்த சிவபெருமான் உலகத்தில் உள்ள அனைத்து பொருளாக இருந்தாலும் பொருளற்ற தன்மையனாகவும் இவர் விளங்குகிறார். உருவும் அருவுமாய் விளங்குகிறார். அனைத்தும் அவனே, அனைத்துமற்ற தன்மையும் அவனே, முதல் முடிவு நடுமை அப்படின்ற மூன்றுமாகவும் விளங்கக்கூடிய இறைவன் தான் நம்முடைய இறைவன். தானாக முன்வந்து பேரருள் செய்து நம்மை காக்கிற தலைவனாகிய எம்பர் அழிந்து அதாவது தானாகவே முன்வந்து ஆட்கொண்ட பெருமானே, கூர்மையான மெய்யறிவு கொண்டவருடைய எண்ணங்களிலும் வாழ்கின்ற எம்பெருமானே தலைவனே. சிவபெருமானுடைய பாதங்களை நாமும் பணிந்து வணங்கும் பொழுது எல்லையில்லா பேரானந்தம் அடைய முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.